கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மையை நம்பி உள்ளே, பற்றிக் கொண்டே உம்மையை நம்பி உள்ளே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. எங்களுக்காய் நீர் பேசும் நல்ல எதிர்காலத்தை எங்களுக்கு உருவாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்மை இந்த பூமியில உப்பு என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒரு தேவ பிள்ளை கனித்தரம் மரம் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ சபை வயல்வெளி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தேவனுடைய குடும்பம், ஒரு தேவனுடைய பிள்ளை நல்ல ஆசீர்வாதமான மந்தை, ஒரு தொழுவம் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இது எல்லாமே ஆசீர்வாதத்தை, நன்மையை கொண்டு வருகிற ஒரு வார்த்தை. நான் ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற தேவ பிள்ளைகள் முதலாவது அவர்கள் தங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். இரண்டாவது, அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு, தங்களை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். நம்புறீங்களா இத? நானே ஒன்றுமில்லை, நானே கடன்காரன், நானே ஒரு வியாதி உள்ளவன், நானே எந்த ஒரு ஆசீர்வாதம் அற்றவன் என்றுதான் நம்ம தேவனுடைய ஆலயத்திற்குள் நுழைகிறோம். நான் பிரயோஜனமற்றவன், ஐயோ நான் நிர்பந்தமான ஒரு மனுஷன் என்றுதான் நம்ம ஆலயத்தில் நுழைகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் என்ன? உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவருடைய திட்டம். ஏன் கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபை ஆண்டவர் உருவாக்கினார் தெரியுமா உங்களுக்கு? ஏன் கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபை உருவாக்கினார்னு எல்லோரும் கவனிக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு தான் பேசுகிறேன்னா, நான் வேறு யாருக்காவது பேசுகிறேன்னா? உங்களுக்கு தானே பேசுகிறேன். பிரைஸ் எல்லாம். ஏன் தெரியுமா ஆண்டவர் கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபை உருவாக்கினார்? ஆசீர்வாதமானவர்களை உருவாக்க. ஆமென், அல்லேலூயா. ஆசீர்வாதமானவர்களை உருவாக்குவதுதான் இந்த ஆலயத்தினுடைய வேலையே. ஆமென். பாவியை பரிசுத்தவானாய் மாற்றும் ஆலயம். ஆமென். துக்கம் உள்ளவர்களை சந்தோஷம் உள்ளவர்களாய் மாற்றுகிற ஆலயம். ஆமென். ஒன்றுமில்லாதவர்களை எல்லாம் உடையவர்களாய் மாற்றுவது தேவனுடைய ஆலயத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம். நம்புறீங்களா? ஆமென். இன்னும் வந்த மாதிரியே நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வரும். அல்லேலூயா. மாற்றம் வரும். சில நேரம் நாம் கொஞ்சம் கால தாமதமாய் நம்முடைய ஆசீர்வாதங்கள் வந்தாலும் அது மேன்மை உள்ளதாக இருக்கும், அது மகிமை உள்ளதாக இருக்கும், அது நிறை உள்ளதாக இருக்கும். ஆமென். ஆண்டவர் சில நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற சில காலம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைப்படலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, இந்த ஆலயத்துக்கு வந்த நீங்கள் ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல ஒரு என்ன சொல்வது, ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்குள்ளே போகிறது என்னது, ஒரு ரா மெட்டீரியலை போடுறோம், அது ஒரு எண்டிலேருந்து இன்னொரு எண்டுக்கு வரும்போது என்ன செய்யுது, ஒரு நல்ல ப்ராடக்டாக வருது. என்ன? ஸோ அதுதான் ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அது பலவிதமான சூழ்நிலைகள் அது கடந்து போய் ஆசீர்வாதமான ஒரு பொருளாய் வருகிறது. அதே போல் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு நிலைமையிலே தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க
ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேதத்தின் அடிப்படையில் எவ்வளவு நேரம் பாஸ்டர் ஆகும் அப்படின்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்திலிருந்து அது வரும். பிரைஸ் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். ஆண்டவர் அந்த தண்ணீரை ஊற்றினார்கள், இல்லாவிட்டால் ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்குமா, 15 நிமிஷத்தில் தண்ணீர் திராட்சரசமாய் மாறிடுச்சு. ஆமேன், அல்லேலூயா. ஒரு 15 நிமிஷம் செய்தி, ஒரு 15 நிமிஷம் ஆராதனை போதும் உங்கள் லைஃப்பை மாற்றிடும். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறிடுவீங்க. சில நேரங்களில் 3 மாதம், எனக்கு அந்த 3 மாதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமேன். அதை தான் ப்ரொபேஷன் பீரியடாக வச்சுருக்காங்க அநேக கம்பெனியில். பிரைஸ் தி லார்ட். அந்த 3 மாதம் நீங்கள் ஒழுங்காக சர்ச்சில் ஒழுங்காக பாஸ்டருடைய கரத்தில் கன்ஃபார்ம் ஆயிட்டீங்க. ஆண்டவர் 3 மாதத்துலேயே ஒரு கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொடுப்பார். இந்த தம்பி, இந்த சகோதரன், இந்த குடும்பம், இந்த தேவ பிள்ளை ஒரு நல்ல தரமுள்ள ஒரு குடும்பம் என்பதை ஒரு 3 மாதத்திலே கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை மாதம்? 3 மாதம். சிலருக்கு 3 வருஷம் ஆகுது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கே. எத்தனை வருஷம்? 3 வருஷம். சிலர் அபிஷேகம் பெறறதுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம். சிலர் வந்து சாட்சி சொல்ல இன்னும் ஒரு 3 வருஷம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு 3 வருஷம். எப்படி சிலர் அப்படி டிலே பண்ணுறாங்க? தயவுசெய்து டிலே பண்ணாதீங்க. ஆண்டவர் 3 மாதத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு செழிப்பை, ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொண்டு வர முடியும். ஆமீன். அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். இன்றைக்கு என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய வாஞ்சை, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுங்க. அல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்க. ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போம். எரேமியா 30வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 30 வசனம் 13. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவரும் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள் இல்லை. அப்படின்னா ஔஷதம்னா என்ன? மருந்து, ஒரு மெடிசன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன்னுடைய காயத்தை கட்டுவதற்கு ஒருவரும் இல்லை, உன்னை சுகமாக்குவதற்கு மருந்தும் இல்லை. அதுதான் இந்த உலகத்தில் மனுஷனுடைய ஒரு வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து கொள்ளாத வரையில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ தரிசிக்கிற வரையில் உன் காயத்தை கட்ட உனக்கு யாரும் இல்லை. உனக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு ஔஷதம், ஒரு விலையேற பெற்ற பரலோக ஔஷதம் உனக்கு யாரும் இல்லை. நீ இயேசுவின் இடத்துல வரும் பொழுதுதான் தேவன் உன்னுடைய காயத்தை அவர் கட்டுகிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு ஔஷதமாய், ஒரு நல்ல ஆசீர்வாதமாய் தேவன் உனக்கு மாறுகிறார். இந்த இரவு ஆண்டவர் உங்களுடைய காயத்தை கட்டி உங்களுக்கு ஆண்டவர் ஔஷதமாய் அவர் மாற விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு யாரெல்லாம் வாழ்க்கையில் ஒருவேளை உடைக்கப்பட்டவர்களாய், யாரெல்லாம் வாழ்க்கையில் ஒருவேளை ஆசீர்வாதம் மற்றவர்களாய் காணப்படுகிறீர்களோ, உங்களை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் காயத்தை கட்டி உங்களை ஆண்டவர் தன்னுடைய அபிஷேக தைலம், தன்னுடைய தழும்பு என்கிறதான அந்த உன்னதமான அந்த கிருபையினாலே உங்களை தொட்டு அவர் சுகமாக்கி உங்களை அவர் சுகப்படுத்தி அவர் என்ன செய்ய போகிறார்? உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆமென். இதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். உனக்கு ஒரு ஔஷதம் தேவைப்படுகிறது. நீ எப்பொழுது மற்றவர்களுக்கு ஔஷதமாய் மாறப்போகிறாய்? உனக்கு ஒரு ஔஷதம் தேவைப்படுகிறது. உனக்கு ஒரு ஆறுதல், உனக்கு ஒரு சுகம், உனக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. இயேசு அதை இன்றைக்கு உங்களுக்கு அதை செய்வார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இன்றைக்கு காயத்தை கட்டி உங்களை அவர் சுகப்படுத்தி உங்களையே உங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஔஷதமாய் ஆண்டவர் மாற்றணும். ஆமென். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? உங்களையே ஒரு மருந்தாய் உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் மாற்றணும்.
கணவன் தன் குடும்பத்திற்கு ஒரு ஔஷதமா இருக்கணும். மனைவி தன் குடும்பத்திற்கு ஒரு ஔஷதமா இருக்கணும். நான் உங்களுக்கு தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்கு நான் ஒரு ஔஷதமா இருக்கிறேன், நீங்களும் எனக்கு ஒரு ஔஷதமாய் மாறணும். ஆமென். நீங்களும் சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும். அதை தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். தேவனுடைய நோக்கமே அதுதான். ஒரு விதையை நம்ம பூமியிலே ஊன்றுகிறோம், அந்த விதை வளர்ந்து பல பல விதமான பழங்களை அது கொடுத்து அந்த மரம் அழகான கனிகளை, சுவையான கனிகளை கொடுக்கும் பொழுது நமக்கு திருப்தி, நமக்கு ஒரு சந்தோஷம். நான் இந்த செடியை வைத்தேன், ஊன்றினேன், இதற்கு தண்ணீர் பாய்ச்சினேன், இதற்கு எரு போட்டேன், இதை பாதுகாத்தேன், வேலி அடைத்தேன், இன்றைக்கு அந்த மரம் ஓங்கி வளர்ந்து பூத்து குலுங்கி கனிகளால் நிரம்பியிருக்கிறது. அதை நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. எங்கள் வீட்டு மரத்து பழம்னு சொல்லி இந்தியாவிலிருந்து தூக்கிட்டு வராங்க. தெரியுமா உங்களுக்கு? எங்கள் வீட்டு மாம்பழம் இது, எங்கள் வீட்டு, அது நல்லா கூட இருக்கா சில நேரத்தில். ஆனால் என்ன சந்தோஷம், எங்கள் வீட்டில் வச்ச மரம் ஐயா. அன்னைக்கு அப்படி தான் சிஸ்டர் ஹெலனுக்கு நேந்திர பழம்னா பிடிக்கும். நேந்திர பழம் தெரியும் தானே? அதில் இந்தியாவில் நம்முடைய சபையை சார்ந்த ஒரு குடும்பத்துக்கு நிறைய வாழை மரம் இருக்குது. எங்கே இந்த நாகர்கோயில் பக்கத்தில் இருக்குது. அந்த நேந்திர பழத்தை அழகாக வைத்து நல்லா பேப்பரில் சுருட்டி லக்கேஜ், அது ஒரு 10 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன், தூக்கிட்டு வந்தாங்க. எல்லாம் கருப்பாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம். இது எங்கே பாஸ்டருக்கு கொடுக்குறோம், ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உள்ள ரொம்ப நல்லா இருந்தது. ஆமே. வெளியில் அது கெட்டு போனது மாதிரி காணப்பட்டாலும், பாவம் எத்தனையோ நாள் அதை எடுத்து வைத்து அது கெட்டு போனதை போல காணப்பட்டாலும் உள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நல்லா சாப்பிட்டோம். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை போல என் ஆண்டவர், நீ இந்த ஆலயத்தில் வந்த நீ, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய குடும்பத்தின், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய பிரயாசம் அப்படியே கொத்து கொத்தாய் மாம்பழம் தொங்குகிற ஒரு மரத்தை போல நீ மாறணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இதுதான் இயேசுவினுடைய விருப்பம். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் என்ன செய்வான்? கனிகளை கொடுப்பான். அப்படியா? இயேசுவே, இயேசு ரட்சகா, காப்பாற்று என் ஜனங்களுடைய வேத ஞானத்திற்காய் ஸ்தோத்திரம். வாசிங்க, யோவான் 15வது அதிகாரத்தில் வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். என்ன கனி கொடுக்கணுமா? அதிக. நல்லா சொல்லுங்க, எத்தனை, எப்படி கனி? அதிக கனி. ஆண்டவர் மிகுந்த கனி, அதிக கனி, இதை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகள் அவசியம். அதே நேரத்தில் உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழில், உங்களுடைய தோட்டம் அதிக கனி கொடுக்கணும். இந்த அன்பு தம்பி ஆளு பார்த்தா சின்ன ஆளு தான், பெரிய மனுஷன். அவர் ஜமீன்தார் மாதிரி அவங்க ஊரில். அவருக்கு முந்திரி தோட்டமா, என்ன தோட்டம்? முந்திரி தோட்டம் இருக்குது. அவர் அந்த ஊரில் இருக்கும் பொழுது அந்த முந்திரி தோட்டத்தில் நிறைய கனி கொடுக்குமா. அப்படி தானே? அவர் இருந்தால் அந்த தோட்டத்தை அவர் விசாரித்தா 60 மூட்டை எடுப்பாராம். சரியா? அவர் விட்டுட்டு வந்தால் 40 மூட்டை ஆயிடுமா. ஏன்? ஒரு தேவ மனுஷன் அந்த தோட்டத்தில் வேலை செய்யும் பொழுது அது மிகுந்த கனி கொடுக்குது. அல்லேலூயா. நம்முடைய லைஃப் ஆண்டவர் அதிகமான கனிகளை கொடுத்து நீங்க ஆசீர்வாதமா மாறணும். உங்களை தயவு செய்து அப்படி பாருங்க. அந்த பார்வை தான் நமக்கு இல்லை, அந்த விசுவாச பார்வை இல்லை. நம்மை ரொம்ப ஒரு ஒண்ணுமில்லாத நம்ம நினைக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தவுடனே இனி வாழ்க்கை முடிந்து போனது, இனி எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை என்று பார்க்கிறோம். தயவு செய்து விசுவாசத்தோடு பாருங்க. கோலியாத், தாவீது, போன வாரம் நீங்க கேட்டீங்கன்னு, தாவீது கோலியாத்தை ஜெயிக்கக்கூடிய பலன் இல்லை, ஆனால் விசுவாசம் இருந்தது. ஆமென். விசுவாசம் இருந்தது. ஆண்டவரே, நான் அதிக கனிகளை, மிகுந்த கனிகளை தருவது உம்முடைய விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை
ஐஸ்வர்ய சம்பனா இருக்கணும். ஒரு தேவ பிள்ளை செழிப்பா இருக்கணும். ஒரு தேவ பிள்ளை அழகா உடுத்தக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கணும். ஒரு தேவ பிள்ளையினுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பி வழியணும். ஒரு தேவ பிள்ளையினுடைய வீட்டில் நேர்த்தியான அருமையும் நேர்த்தியுமான பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கணும். ஆமேன். டிவி வாங்கினீங்கன்னா அந்த பெஸ்ட்டு வாங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டில் வைங்க. எது அந்த விலை குறைஞ்சது, அட்ரஸ் இல்லாத கம்பெனிலாம் தயவுசெய்து வாங்காதீங்க. சரியா? வாங்குங்க. சோனினா சோனி வாங்குங்க. பிரைஸ் த லார்ட். ஸோ நான் சோனி டீலர் இல்லை, சும்மா சொல்கிறேன். பிரைஸ் த லார்ட். ஓகே, த பெஸ்ட்டை வாங்குங்க. அது நாம் உங்களுக்கு தான் அதை ஆண்டவர் உருவாக்கி வைத்து இருக்கிறார். ஆமேன். ஏன்னா பரலோகத்தில் டிவி இல்லை, பார்க்குறேன்னா இங்கேயே பாருங்க. இப்போ எல்லாரும் எப்படா பாஸ்டர் விடுவார் இந்தியா விளையாடுறத போய் பார்க்கணும்னு நினச்சிருக்கீங்க. இன்னைக்கு தம்பு சொன்னா, அப்பா இன்னைக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க சர்ச்சுக்கு, ஏன்னா எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இந்தியா பேட்டிங் ஆக்கும் அப்படின்னா. அவனுக்கு கிரிக்கெட்டெல்லாம் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது அது அப்படிதான். அப்போ அவன் சொன்னான், நீங்கள் இன்னைக்கு யாரும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. வரும்போதே சொன்னான், பெத்தானியாவில் கிரிக்கெட் போட்டு வச்சுருக்குறாங்க, நீங்கள் மட்டும் ஒழுங்காக சர்ச்சுக்கு வராமல் இருந்தீங்கன்னா அங்கே நடக்கிறதே வேற. நீங்கள் வந்துட்டீங்க, ஆண்டவர் அற்புதத்தை இந்தியாவுக்கு செய்வார். ஸோ தயவு செய்து உங்களுடைய பார்வையை மாற்றுங்க. உன்னை தேவன், நீ ஒரு ஔஷதமாய் உன் வீட்டுக்கு நீ மாறணும். உன் வீட்டுக்கு நீ ஒரு ஆசீர்வாதமாய் நீ மாறணும். உன் குடும்பத்துக்கு நீ ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை தேவ ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஒரு புறம் ரட்சிப்பு, ஒரு புறம் அபிஷேகம், ஒரு புறம் ஜெபம், ஒரு புறம் இயேசுவே என்று அவருக்காக நம்மை அர்ப்பணிக்கிறோம். இன்னொரு புறம் நீங்கள் ஆசீர்வாதமாய் நீங்க மாறணும். அப்படி மாறுவதற்கு நம்ம சில காரியங்களை நாம் செய்யணும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். நீ உன்னை நானே என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்படி நீ கர்த்தருக்கு பயந்து தீமையானதை விட்டு விலகும் பொழுது உன் நாபிக்கு ஆரோக்கியம், எலும்புக்கு ஊனுமா இருக்கும் என்று சொல்லுது. நாபினா என்னன்னு தெரியுமா? நாபினா சரீரம், முழு சரீரமே, இல்லை தசைன்னு சொல்லலாம். நாபினா தசை. நம்முடைய தசைக்கு அவர் மருந்தாய் மாறுவார். நம்முடைய எலும்புக்கு ஆண்டவர் ஊனுமாய் மாறுவார். பாருங்க, நீங்க எப்படி மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற முடியும் அப்படின்னா, முதல்ல நீங்க ஆசீர்வாதமா மாறணும் தானே, முதல்ல நீங்க சுகம் அடையணும் தானே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து நீ தீமையை விட்டு விலகிட்டீனா உன்னுடைய சரீரம், உன்னுடைய எலும்பு, இவைகளுக்கு நானே ஆரோக்கியத்தை கொடுப்பேன். நான் ஆரோக்கியமா இருந்தாதான் மற்றவங்களுடைய சுமையை நான் சுமக்க முடியும். ஆமென். கரெக்டா? நான் ஆரோக்கியமாய் பலத்தோடு இருந்தேன்னா தள்ளாடுகிற ஒரு மனுஷனை, ஒரு பலன் இழந்து போன ஒரு சரீரத்தை நான் கரம் பிடித்து நான் நிறுத்தலாம். அவங்களை நிறுத்தி, அவங்களை நிற்க வைத்து, அவர்களை தூக்கி சுமந்து அவர்கள் சேர வேண்டிய இடத்துல நான் கொண்டு போய் சேர்க்கலாம். அப்போ அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தீமையை விட்டு கர்த்தருக்கு பயப்படு, தீமையை விட்டு விலகு. ஒரு தேவ பிள்ளை, நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க, நீங்க ஏன் கனி கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை இன்னும் உங்களுக்கு வரல? அநேகர் இன்னும் தீமையோடு கலந்திருக்கிறீங்க, பாவத்தோடு கலந்திருக்கிறீங்க, உலகத்தோடு கலந்திருக்கிறீங்க. ஆகவே உங்க சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, உங்க எலும்புல ஆரோக்கியம் இல்லை. ஆகவே நீ உன் குடும்பத்திற்கு ஆரோக்கியமாய் மாற முடியல. ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு நல்ல வாலிப பிள்ளைகள், குடும்பத்தை தாங்க வேண்டிய அந்த பிள்ளைகள் தீமையில இன்னும் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால், காலையில கூட ஒரு சகோதரன் வந்து ஜெபிக்க வந்தார். முதல் முறையாய் ஆலயத்துக்கு வந்தார். அவர் என்கிட்ட ஜெபிக்க வந்தது என்ன காரணம் தெரியுமா? ஜெபிக்க வந்தார், நான் நிறைய பாவ பழக்கத்தில் இருக்கிறேன், அதனால எனக்கு சமாதானம் இல்லை,
அந்த பாவ பழக்கத்தில் நான் இருக்கிறதுனாலே குடும்பத்திற்கு அவரால் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. வாங்குற பணத்தை குடித்தே தீர்ப்பாங்க. ஆகவே அவரால் தன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்க முடியல. அப்போ நாம குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறணும்னா நம்முடைய சரீரத்துல, நம்முடைய எலும்புல தீமை, பாவம் இவைகளினால் வருகிற பலவீனங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தீமையை விட்டு விலகிடணும். எது தீமை, எது ஆண்டவருக்கு பிரியமில்லை, எதை ஆண்டவர் வெறுக்கிறார், தயவு செய்து கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுங்க. அப்பொழுது உன்னுடைய நாபி, உன்னுடைய சரீரம், உன்னுடைய தசைகளுக்கு, உன்னுடைய எலும்புகளுக்கு தேவன் ஔஷதமாய் அவர் இருப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20-22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். வசனத்திற்கு நாம செவி கொடுத்து வசனத்தை நாம கண்டுபிடித்தால் அது உடலுக்கு, அது ஜீவனும் உடலுக்கு என்னவா இருக்கிறதா? ஆரோக்கியம். ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஆரோக்கியமாய் இருந்தால் அவன் குடும்பத்துக்கு அவன் ஆரோக்கியமாய் மாற முடியும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் ஆரோக்கியமாய் மாறுவது வசனத்தின் நிமித்தமாய். ஆமென். யாருடைய சரீரம் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதோ, யாருடைய சரீரம் வசனத்தை கவனித்து வசனத்தின்படி நம்முடைய சரீரத்தை நம்ம ஒடுக்கி வாழ்கிறோமோ அப்பொழுது நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியம் வருகிறது. ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல நம்முடைய லைஃப் ஸ்டைலை ஒழுங்காக வைத்துக் கொள்ள மாட்டோம். அநேக நேரத்தில் சிலர் சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. அன்லெஸ் ஒரு காரணம் இருந்தால் பரவாயில்ல. பாருங்க, சிலர் காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாடு 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி நம்ம சாப்பிட்றது தப்புன்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க, ஒரு 4 மணி நேரம் இல்லாட்டி 5 மணி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். அப்படி ஒரு மனுஷன் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன நேரிடுகிறது? அல்சர் வருது, புண், வயிற்றில் பல பிரச்சனைகள் வருது. உன்னுடைய சரீரத்தை நீ என்ன செய்கிற? வீணாக்கிடுற. அதே நேரத்தில் வேதம் சொல்லுது அதிகமாக சாப்பிடாத, தொண்டையில் கத்தியை வையணும்னு சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு சாப்பாடுனா பரலோகம். பிரைஸ் தி லார்ட். ஐயோ கர்த்தாவே, சில ஜனங்க சாப்பிட்றத பார்த்தா அவங்களுடைய உருவாக்கப்பட்ட அந்த நோக்கமே சாப்பிட்றதுக்காக தான். தேவன் அவர்கள் இந்த பூமியில கொண்டு வந்த நோக்கமே சாப்பிட்றதுக்காக தான். அப்படி சில ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. சரியா? அது சைஸை வச்சு எடை போட முடியாது. சில நேரத்தில் சைஸ் உள்ள ஆட்கள் குறைவாக சாப்பிடும். சிலது பார்த்தா எலும்பும் தோலுமாக தான் இருக்கும். ஆனால் அதுங்க சாப்பிட்றது எங்கே தான் அந்த ஊனு போதோ தெரியல. என்ன சாப்பாடு! ஹல்லேலூயா. அதிகமாய் சாப்பிட்றத கூட உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, வசனம் சொல்லுது நம்ம இளைப்பாறணும், நம்ம தூங்கணும். தேவன் தனக்கு பிரியமானவனுக்கு என்ன செய்கிறாரா? நித்திரை அளிக்கிறார். தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். யாரெல்லாம் நைட்டு நேரம் காலம் தெரியாம டிவியை பார்த்துட்டு கண்ட நேரத்தில் தூங்கி அந்த இரவு தூக்கத்தை கெடுத்து தங்களுடைய சரீரத்தை கெடுக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர்ற ப்ராப்ளமே மென்டல் ப்ராப்ளம். தெரியுமா? இந்த சரியா தூங்காத ஆட்களே கொஞ்சம் மென்டல் மாதிரி தான் இருப்பாங்க. ஆமேன். ஆமேன் சொல்ல மாட்டேங்க. ஒரு தேவ பிள்ளை நீ ஆரோக்கியமா இருக்கணும்னா தேவன் நம்முடைய சரீரத்தை சிருஷ்டித்து அவ்வளோ அழகாய் அதை இப்படியெல்லாம் இந்த சரீரத்தை நீ பாதுகாக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். சிலதுங்க பெட்டை விட்டே எழுந்திருக்காது. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது பாய் பாய் போயிட்டு வாங்க, அவர் திரும்பி வரும்பொழுதும் பெட்டில் தான் இருப்பாங்க. அப்படி சிலர் பெட்லேயே தங்களுடைய வாழ்நாட்களை கடத்துகிற ஆட்களும் இருக்கு. ஸோ தேவ பிள்ளை உங்களை நல்ல நித்திரை, நல்ல சாப்பாடு, ஒரு ஒழுங்கு உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம். ஆமேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரியான ஒரு வேத அறிவு, வசனம், ஜெபம், ஆராதனை. அதுவும் நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க.
நீங்கள் புதன்கிழமை ஜெபம் வர முடியாது, முடிஞ்சால் உங்களால் இரவு ஜெபம் வருது. மற்றபடி அநேகர் வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்பி நிற்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். மற்ற நாளெல்லாம் நீங்கள் பட்டினியாக இருக்கிறீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நீ விட்டுட்டீங்கன்னா உன் சரீரத்திற்கு ஆரோக்கியம் வராது, உன் குடும்பத்துக்கு ஆரோக்கியம் வராது. உனக்கு என்னதான் உடம்பு வலியோ தலைவலியோ, தயவு செய்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. ஒரு வாரம் வரலாம், இன்னொரு வாரம் வரலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடாதீங்க. இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்கள் உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் வருது. இப்போ நான் சொல்கிற பிரசங்கம் உங்களை நம்ப பண்ணும். நான் ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறேன். ஏன்? நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன். ஆவியானவர் நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறபடினால் என் மனதில் என்னுடைய ஆவியில் தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். நீ சாதாரணமாக இருக்க போகிறதில்லை. உன் வாழ்க்கையை தேவன் ஒரு அலங்காரமாய் மாற்ற போகிறார்னும் பொழுது 2 நாளைக்கு இதே திங்கிங் உங்கள் மனசில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் பண்ணுற பிரசங்கம் உங்கள் மனசை விட்டு விலகக்கூடாது நான் விரும்புகிறேன், ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே, ஐயோ பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி ஜெபித்தாரே, நான் ஒரு அழகான ஒரு மாமரத்தை இல்லாட்ட ஒரு அழகான ஒரு வாழை மரம், பெரிய கொலை போட்டு பெரிய பெரிய கனிகள் உள்ள வாழை பழங்கள் உள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு கனி மரம் என்று உங்களை தயவு செய்து நீங்கள் நினைக்க வேண்டும் என்று ஆவியினால் நான் ஏவப்பட்டு சொல்றது உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்தும். அல்லேலூயா. பிசாசு வந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க, என் பாடெல்லாம் முடிய போகுது, நீ என்னதான் பண்ண போற, இதுக்கு மேலே உன்னால் என்ன பண்ண முடியும், நான் ஆசீர்வாதமாய் மாறும் நாட்கள் வந்துட்டதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அல்லேலூயா. என் கடன் எல்லாம் அடைக்கப்படுகிற நாட்கள் வந்து விட்டது என்று சொல்லுவீங்க. இயேசுவின் நாமத்தினால விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஒரு மனுஷனை உயர்த்துவது வசனத்தின் மேல் அவன் வைத்து சொல்லுகிற விசுவாச அறிக்கை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், அது வேலைக்காகாது. என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஆமென். கர்த்தரை நம்புகிற நான் உயர்த்தப்படுவேன். நான் கர்த்தருடைய பந்தியில, இந்த கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபை பந்தியில நான் இருக்கிற நான் ஒரு ஒலிவ மரம். ஆமென். நான் ஒலிவ கனிகளை கொடுப்பேன். என் குடும்பத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான ஔஷதமாய் மாறுவேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மாற்றுவார். அப்படிதான் என்ன ஆண்டவர் மாற்றினார். நான் அடிக்கடி யோசேப்பை நினைப்பேன், அடிக்கடி தாவீதை நினைப்பேன். ஊழியத்தில் பேதுருவை நினைத்து ஜெபம் பண்றேன். ஆண்டவரே பவுலை நினைத்து ஜெபம் பண்றேன். எனக்கு ஆத்துமாக்கள் வேணும். நீ 50 வருஷம் பக்கம் வந்துடுச்சா வயசு, இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல 50 வயசு ஆயிடும் எனக்கு. பிரைஸ் தி லார்ட். பார்த்தா அப்படி தெரியல, தெரியக்கூடாது. ஆமே, அல்லேலூயா. ஸோ அப்போ ஆண்டவர் எனக்கு இனிமே தேவை ஆத்துமாக்கள். இவங்க முகம்லாம் பார்த்து 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 ஆண்டவரே ஆசையாக தான் இருக்கு, இன்னும் புது முகங்களை பார்க்கணுமே. ஆமேன். சரியா? இதே முகத்தை எவ்வளோ நாள் பார்க்கறது ஆண்டவரே? இவங்களையும் கொடுங்க, இன்னும் புது முகத்தை கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். இவங்க மூலமாய் இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. அதுதானே என்னுடைய ஆசை. உங்களுடைய ஆசை என்ன? பாஸ்டர் வேண்டாம், என்னை மட்டும் பார்த்துட்டு இருங்க, வேற ஆள் வந்தா. ஆண்டவர் நம்மை வர்த்திக்க பண்ண அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு நீங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் செல் குரூப் லீடரா மாறிட்டீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு 250 பேர் இருப்பீங்களா, 200 250 பேர் இருப்பீங்களா? நீங்க அத்தனை பேரும் செல் குரூப் லீடரா மாறி நீங்க அத்தனை பேர் ஆளுக்கு 10 ஆத்துமாக்கள் கொண்டு வந்தா போதும். அதுக்கு மேல வேண்டாம் எனக்கு. எத்தனை ஆத்துமாக்கள்? நீங்க அந்த 10 ஆத்துமாக்களும் செல் குரூப் லீடரா மாறி அவங்க ஒரு 10 ஆத்துமாக்கள் கொண்டு வந்தா போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க, நடக்குமா நடக்காதா? நீ ஒரு செல் குரூப் லீடரா மாறுவியா மாற மாட்டியா? அவ்வளோ அழகா பாடின அந்த தம்பி பாட வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் முதல்ல என் இருதயத்தை நீரே நீரேன்னு ஒரு பாட்டு பாடி தான் கவர்னான். எங்க அவன் என்ன பாட்டது? நீரே நிரந்தரம். அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அவனை தான் எனக்கு ஞாபகம் வரும். அவன் தான் அந்த பாட்டை பாடணும். அதே மாதிரி இந்த ஆரோக்கியராஜ், என் உயிரான இயேசு இருக்கிய ஆரோக்கியராஜ், கையை அந்த ஆரோக்கிய உயிரான இயேசுன்னு பாடின பொழுது அந்த பாட்டை அவன் பாடி தான் நான் கேட்டேன். அதில் அந்த பாட்டு பாடும்போதே சிலர் என் மனசில் வருவாங்க, ஐயோ இந்த பாட்டு ஆரோக்கியராஜ் பாடின பாட்டாச்சே, அது யாரோ பாடியிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் நம்மை வர்த்திக்க பண்ணுகிறார். நீ ஆரோக்கியமாய் மாறணும். நீதிமொழிகள் 15 வசனம் 2-4 நீங்க வாசிங்க.
ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். ஞானிகளுடைய நாவு என்னத்தை உபயோகப்படுத்தும்? அறிவை உபயோகப்படுத்தும். அப்புறம் மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். சொல்லுங்க, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். இப்போ உங்களையே ஆண்டவர் ஒரு விருட்சமாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஞானிகளுடைய நாவு என்னத்தை பயன்படுத்துமா? சரியா வாசியமா? ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். நமக்கு ஞானிகளுடைய நாவை ஆண்டவர் தராரு. நாம ஞானிகள் இல்ல, என்னதை தரார் ஆண்டவர்? ஞானிகளுடைய. நாம தான் ஞானியா? நம்ம முகத்தை பார்த்தா ஞானி மாதிரியா தெரியுது? ஹலோ, என்ன பாஸ் இப்போதான் இப்படி பாசிட்டிவா பேசி இப்படி ஒரு போடு போட்டுட்டீங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஞானி இல்லை, ஆனால் நான் அபிஷேகம் பெற்ற பொழுது ஞானியின் நாவை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. உண்மையா? அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி எனக்கு இப்படிலாம் பேச வரலையே. தோதான் பண்ணிட்டு இருந்தேன். என்றைக்கு அந்த அபிஷேக ஆவியானவர் இறங்கி வந்தாரோ, தேவன் தன் பிள்ளைகளுக்கு ஞானிகளின் நாவை தருகிறார். இந்த சபைக்கு நீ வரும் பொழுது ஞானியா நீ இல்லை, ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறவன் தான் ஞானி. ஆமென். ஞானத்தின் ஆரம்பம் அதுதான். நீ ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து ஏசப்பான்னு நீ ஸ்தோத்திரம் பண்ண பத்தியா, அதுதான் ஞானியினுடைய நாவு. ஆமென். இயேசுவே ரட்சகா, எனக்கு ஜீவன் கொடுத்தீரே, எனக்காய் மரித்தீரேன்னு சொன்ன பத்தீங்களா, அதுதான் ஞானியுடைய நாவு. ஏபிசிடி சொன்னது அல்ல ஞானியுடைய நாவு. ஆண்டவர் ஞானியின் நாவை நமக்கு தருகிறார். உங்களுக்கு ஆண்டவன் ஞானியினுடைய நாவை தந்தா, அதை நீங்கள் அறிவோடு, தேவ அறிவோடு, தேவ கிருபையோடு, நல்ல ஞானத்தோடு அந்த நாவை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் ஜீவ விருட்சமாய் அந்த வாசியம், அந்த 4வது வசனம், ஆரோக்கியமுள்ள நாவு ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். அப்ப ஆண்டவர் நம்ம யாரா மாற்றான்னு விரும்புறாரு? அப்ப நீங்க என்ன நாவுடையவங்களா இருக்கணும்? ஆரோக்கியமுடைய நாவு. முதலாவது உனக்கு நீ ஆரோக்கியமா சொல்லு. நீ அழகா இருக்கிறன்னு சொல்லு, நான் நல்லவன் சொல்லு. ஆமேன். சொல்லுங்க, நான் நல்லவன் சொல்லுங்க. உங்களை பார்த்து சொல்லிக்கொள்ளுங்க. ஆமேன். நல்லவங்களா கெட்டவங்களா? நீங்க நல்லவங்க தான். இப்போ நல்லவங்க தான். பிரைஸ் தி லார்ட். எப்பவும் நல்லவங்களா தான் இருப்பீங்க. ஆமேன். நான் நல்ல ஒரு கணவன் சொல்லுங்க. அதுக்கு கொஞ்சம் தயக்கம் தான், என்ன செய்ய? பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு நல்ல ஒரு மனைவின்னு சொல்லுங்க. உனக்கு ஆரோக்கியம் வருகிற வார்த்தைகளை பேசு. ஸ்பீக் பாசிட்டிவ்லி அபவுட் யூ. ஆமென். உன்னை குறித்து சொல்லு. நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நான் பைத்தியம் அல்ல, நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம். ஆனால் நான் கிறிஸ்துவினாலே ஞானியாவும் நான் இருக்கிறேன். ஆமென். என் கரங்களை தேவன் பலத்த ஆசீர்வாதமான கரங்களாய் என்னை மாற்றுகிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கிருபை பெற்றவன், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய ஆசாரியனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். உங்களை குறித்து வேதத்தை வைத்து ஆவியானவர் ஏவுகிறதை சொல்லுங்க. அப்பதான் நீங்க ஒரு ஜீவ விருட்சமாய் மாற முடியும். நீ ஜீவ விருட்சமாய் மாறினால்தான் உன் குடும்பத்திற்கு நீ ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஆமென். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை, நல்ல நல்ல வார்த்தைகளை ஜபத்துல வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன். மனசார சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க மேய்ப்பராய் எனக்கு வந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் தாட்சி அடைய மாட்டேன். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். என் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. அப்படி மனசார உணர்ந்து சொல்லுங்க. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது நல்லது. சிலர் உணர்ந்து ஜெபிக்கிறதே இல்லாம ஜெபிக்கிறாங்க. ஆமென். அப்படி சும்மா ஆவியில நிறையறன்னு சொல்லி ஒரு உணர்வற்ற ஜெபத்தை செய்து போயிடுறாங்க. உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஒரு ஆசீர்வாதமானவன், நான் ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு குடும்பம், என் குடும்பம், என் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகள். உங்கள் மனைவி ஆசீர்வதிங்க. அவள் ஆசீர்வாதமானவள், அவள் புத்தியுள்ள ஸ்திரீ, அவள் என் குடும்பத்தை கட்டுகிறவள். ஜப நேரத்துல நல்ல ஆவியில நிரம்பி ஆசீர்வத்தை சொல்லுங்க. ஜீவ விருட்சமாய் நீ மாறுவாய். ஆமென். அப்பதான் நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். நான் இதுவரைக்கும் உங்களை குறித்தே நான் சொல்லிட்டேன், மற்றவங்களை குறித்து நான் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆனால் இதுவே நல்ல சத்தியம். உங்களை நீங்க முதலாவது நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க.
இன்றைக்கு நீ குடும்பத்தின் செல்வத்தை அழிக்கிற ஒரு மகனாய் இருந்திருக்கலாம். குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை அழிக்கிற ஒரு சகோதரனாய் ஒரு சகோதரியாய் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு சகோதரனாய் உன்னை அவர் மாற்றுவார். ஆமென். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நான் எடுத்த அநேக முடிவுகள் எனக்கு நஷ்டத்தை கொண்டு வந்துட்டு எனக்கு என்னுடைய செழிப்பை அது அழித்து போட்டது. நான் நேற்று தான் நினைக்கிறேன் பிரசங்கம் பண்ணு குடும்ப ஜெபத்தில் நம்முடைய செழிப்பான காலங்களை நாம் செய்கிற தவற்றினால் மதியீனத்தினால் சாபமான காலங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை அப்படியே அடிச்சுட்டு போயிடும். எகிப்து தேசத்தில் 7 ஆண்டுகள் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆனால் அந்த தேசத்தின் மேல் ஏதோ ஒரு சாபம் அடுத்த 7 ஆண்டுகள் அந்த எகிப்தின் ஆசீர்வாதத்தையே டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிடுச்சுன்னா டோட்டலா எடுத்துடுச்சு. அதே போல உன் லைஃப்ல கொஞ்ச காலம் நீ ஆசீர்வாதமா இருந்த, என்னமோ நடந்தது, அந்த ஆசீர்வாதம் அப்படியே வெள்ளத்தில் அடித்து கொண்டு போனதை போல அடித்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த இடத்துக்கு வந்தது உன்னை நான் ஆசீர்வாதமாய் மாற்ற, உன்னை செழிப்பாய் மாற்ற. முதலாவது நீ நம்பு. பர்டிகுலரா சகோதரனே, கணவனே, இல்லாட்ட அன்பு சகோதரியே, நீ நம்பு. நீதான் உன் வீட்டிற்கு ஒரு ஜீவ விருட்சம், நீதான் உன் வீட்டிற்கு ஒரு ஔஷதம். தம்பி, நீதான் உன் குடும்பத்திற்கு ஒரு தூண். உன் குடும்பம் உனக்கு மேலாய் தான் கட்டப்பட போகிறது. உங்க குடும்பத்துல உன் நிமித்தமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீ உன் சகோதரர்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு தூணாய் மாறு. நல்ல இருதயம், உதவி செய்யக்கூடிய இருதயம். தயவு செய்து அப்படிப்பட்டவங்களா மாறுங்க. உங்களால் உங்க குடும்ப பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியுதா, அண்ணன் தம்பிக்கு உதவி செய்ய முடியுதா, தயவு செய்து செய்யுங்க. லெட் அஸ் ஹெல்ப் அதர். ஆமென். உன்னை தேவன் அப்பதான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். கனி கொடுக்கிறத இன்னும் அதிக கனி கொடுக்க ஆண்டவர் பண்ணுவார். ஆமென். அவர் கிளை நறுக்கி களையை பிடுங்கி உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எனக்கு ஆண்டவர் எனக்கு என்ன உங்க மனசுல போட சொல்றார் தெரியுமா? இந்த ஆலயத்துக்கு வந்த நீ ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்க மாட்ட. அதுதான் ஆண்டவர் சொல்ல விரும்புறார். ஆமென். இந்த ஆலயத்துல நாட்டப்பட்ட நீ ஆசீர்வாதம் இல்லாம இருக்க மாட்ட. தைரியமா இரு, விசுவாசத்தோடு இரு. நாள் வருது, நீ பூத்து குலுங்கி தேசத்தை நிரப்பக்கூடிய நாட்கள் வருது. உன் குடும்பத்தை நீ நிரப்புவ. ஆமென். உன் குடும்பத்தை நீ நிரப்புவ. உங்களை பத்தி ஒவ்வொருத்தரும் சொல்லணும், இந்த என்னுடைய மகன் இந்த கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையில அவன் அட்டென்ட் பண்றான், அவன் எனக்கு ஆசீர்வாதமா மாறிட்டான்யா. அவன் நல்ல நிலைமைக்கு வருவானான்னு எனக்கு தெரியாது, எப்படியோ அந்த ஆலயத்துக்கு போயிட்டான். இன்றைக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு, அவனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்துட்டாரு. அவனும் எனக்கு ஒரு நல்ல மகனாய் இருந்து, அவங்க இந்தியாவில் தமிழில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தாய் வயிற்றில் பால் வார்க்கிறானா, அப்படியா கரெக்டாக நான் சொல்றது? அப்படி எனக்கு அவன் ஒரு தேனா எனக்கு இருக்கிறான், மகிமையா இருக்கிறான். இதை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆமென். நீங்க இதுக்கு என்ன பாஸ்டர் நான் செய்யணும், இது உண்மையா என் லைஃப்ல நடக்குமா, இதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் எல்லாவற்றையும் சிலுவையில செய்துட்டார். அல்லேலூயா. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆசீர்வாதமா மாறுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் எந்த புண்ணியமும் செய்யல. நான் செய்ததெல்லாம் அந்த சிலுவையை நோக்கி பார்த்தேன். இயேசுவே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக தரித்திரர் ஆனீரே, என்னை ஒரு ஆசீர்வாதமான மனுஷனாய் மாற்ற முடியுமா? நான் ஒரு தாவீதாய் மாற முடியுமா? நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊழியக்காரனாய் மாற முடியுமா? நான் ஜனங்களுக்கு ஜெபித்தால் அந்த ஜனங்கள் ஆசீர்வாதமாய் மாற முடியுமா? அவர் சொல்றாரு, இதுதானே உனக்கு வேணும், இதை நான் ஏற்கனவே செய்துட்டேன், அது முடிந்ததுன்னு சொல்லிட்டேனே, எடுத்துக்கோ. அவ்வளவுதான். விசுவாசத்துல ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்கிறார், எனக்காக பரலோகமே திறக்கப்பட்டிருக்கு. ஆமென். பரலோகத்தின் ஒப்பற்ற செல்வம் இயேசு உனக்காக சிலுவையிலே மரித்தாரானால் இந்த உலக ஆசீர்வாதம் குப்பை அள்ளி கொடுத்துருவார் பிதாவானவர். ஆமென். நம்பலையா? நீங்க நம்பலையா? எது நடக்கலையோ அது நடக்கும். இயேசுவின் நாமத்தினால இன்று முதல் நடக்கும். எதுக்காக நீ காத்திருக்கிறியோ அது வரும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் வரும். சட்டங்கள் மாறும் இயேசுவின் நாமத்தினால.
எல்லாவற்றிலும் தேவன் அற்புதங்களை செய்வார். நாம செய்ய வேண்டியது விசுவாசம். நீ தலைகுனிந்து இந்த பூமியில நடக்கக்கூடாது. நீ கண்ணீர் வடித்து இந்த பூமியில நடக்கக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே, அடிமை தனமாய் என்னை வேலை ஸ்தலத்துல என்னை அடிமைப்படுத்துகிறார்களே என்று நீ நொந்து போய் வாழ்ந்தது போதும். நீ எழும்பி பிரகாசிக்கக்கூடிய நாட்களை தேவன் தருவார். ஜஸ்ட் ரிசீவ் இட், அவ்வளவுதான். இன்றைக்கு இயேசு சுவாமி எனக்காக என் அன்பு ஊழியர் மூலமாய் பேசினார். இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென், அவ்வளவுதான். அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க, அவ்வளவுதான். தானாய் வரும் மன்னாவை ஒவ்வொரு நாளும் அந்த ஜனங்கள், ஆண்டவரே நாளைக்கு சாப்பிடுவதற்கு எங்களுக்கு மன்னாவை தாரும் என்று கெஞ்சி ஜெபித்ததாய் என் வேதத்தில் நான் பார்க்கல. எவ்ரி டே காட் கேவ் them. ஒவ்வொரு நாளும் தேவன் அதை கொடுத்தார். ஆமென். உனக்கு தருவார், உனக்கு மன்னாவை தருவார், செழிப்பை தருவார், ஐஸ்வர்யத்தை தருவார், சமாதானத்தை தருவார், நன்மையை தருவார். ஏனென்றால் என் ஆண்டவர் அதை தருவதற்காக தான் உன்னை இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறேன், சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறேன், நன்மையை பெற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு ஔஷதமாய் மாறுகிறேன். என் குடும்பத்துக்கு நான் ஒரு ஔஷதமாய் மாறுகிறேன். எப்பவே உன்னுடைய நாவு கல்விமானின் நாவாய் மாறட்டும். ஜீவ தேவனுடைய ஆவி உன்னுடைய நாவை பிடித்துக் கொள்ளட்டும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசுங்களேன். அந்த ஞானியின் நாவை தேவன் உனக்கு தரட்டும். அந்த தீர்க்கதரிசன நாவை தேவன் உனக்கு தரட்டும். அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை தேவன் உனக்கு தரட்டும். ஹல்லேலூயா. ஓரா பலதி ஹந்தனாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து நீங்க ஊருக்கு போன் பண்ணும் பொழுது, மனைவியினிடத்துல, தாயாரிடத்துல, தகப்பனிடத்துல பேசும் பொழுது அன்பு கூர்ந்து பேசுங்க. மாமியார் இடத்துல பேசும் பொழுது அன்பு கூர்ந்து பேசுங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரி, நீ மருந்து. ஹல்லேலூயா. ஔஷதம், பரலோக ஔஷதம். உன் குடும்பத்துக்கு நீ சந்தோஷத்தை தரலன்னா வேற யாரும் தர போறதில்லை. அதுக்குதான் உன் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறான். ஆமென். உன் குடும்பத்துக்கு நீ ஒரு நல்ல வார்த்தை, உன் தாய் 4 பிள்ளையை பெற்றிருக்கலாம். நீ ஒரு நல்ல வார்த்தை உன் தாய்க்கு நீ சொல்லலன்னா இந்த ஆலயத்துல நீ நின்று என்ன பிரயோஜனம்? என்ன? நீ உன்னையே நேசித்து, உன்னையே வாஞ்சித்து, உனக்காகவே காத்து கிடக்கிற உன் மனைவிக்கு ஆராதனை முடிந்து போய் அன்பா ஒரு வார்த்தை நீ பேசலன்னா என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு வேற யாரு இருக்கா? யோசித்து பாருங்க. அவங்களுக்கு வேற யாரு இருக்கா? நீங்க 1000 பேர் எனக்கு நல்ல வார்த்தையை சொன்னாலும், சகோதரி எல்லன் எனக்கு சொல்ற ஒரு வார்த்தை தானே எனக்கு முக்கியம். நீங்க 1000 பேர் அவங்கள புகழ்ந்து பேசினாலும், நான் அவங்கள பார்த்து நீ நல்லா இருக்கிற, நீ உன்னை குறிச்சு எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம் அப்படி நான் சொல்றதானே அவங்களுக்கு ஆறுதல். நீ ஒரு மருந்தா இன்னைக்கு மாறணும். ஆமென். ஒருத்தரை ஒருத்தர் கடிந்து கொள்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு உங்கள் நாவை இன்றைக்கு தொட்டு ஆசீர்வதிக்கணும். ஆமென். நீங்க பேச பேச உங்க பிள்ளைகள் அப்படியே உருகணும். நீங்க பேச பேச உங்க தாயின் கண்ணில் கண்ணீர் வரணும். மன்னிப்பு கேட்கணுமா? தாயின் இடத்துல மன்னிப்பு கேள், தப்பு இல்லை. ஒருவேளை இன்றைக்கு ஒரு மனைவியையோ தாயையோ வெசனப்படுத்திட்டு, நீ போன வாரம் வெசனப்படுத்திட்டு நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறையா, தயவு செய்து அரவணைத்து பேசுங்க. ஏன்னா நீ ஒரு ஔஷதமாய் தேவன் இன்றைக்கு உன்னை அனுப்புகிறார். ஆமென். நீ ஆசிட் இல்ல, நீ தேனாய் இந்த இடத்துல இருந்து நீ வெளியே போகணும். ஹல்லேலூயா. ஒரு தேனாய் நீ வெளியே போகணும். உன்னுடைய நாவில தேனும் பாலும் ஒரு தேவ பிள்ளையினுடைய நாவில இருக்கும். ஆமென். தேனும் பாலும் நம்முடைய நாவில இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பேசுறது அவ்வளவு இனிமையா இருக்கணும். வசனத்தோடு கலந்து பேசணும். ஹல்லேலூயா. செய்வீங்களா? எனக்காக செய்வீங்களா? தயவு செய்து உங்களை குறைச்சிக்காதீங்க, உங்களை குறைச்சு சொல்லாதீங்க. உங்களை ஆண்டவர் சாபமாயும் வைக்கல, உங்களை ஆண்டவர் குறைவாகவும் வைக்கல. கொஞ்ச காலம் இப்படி நீங்க நெருக்கத்தில் இருப்பீங்க, இயேசு எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ண. ஐயோ, நான் ஒரு ஆசீர்வாதம் மற்றவனாய் வாழ்ந்துட்டேனே என்று கலங்குகிற என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இயேசு இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயத்தை அவருக்கு கொடு. இந்த இருதயத்தை கழுவி, என்னை கழுவி, என்னை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றும். என் குடும்பத்திற்கு நான் ஆசீர்வாதமாய் இல்லை, இதுவரைக்கும் இல்லை. இன்று முதல் என்னை மாற்றும் இயேசுவே, என்னை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க.
இன்றைக்கு தான் புதிதாய் வந்தவர்கள் ஒப்புக்கொடுங்க ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு ஒப்புக்கொடுங்க. அவர்தான் உனக்காய் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். மனுஷனை ஆசீர்வாதமாய் மாற்ற, பாவத்தை மன்னிக்க இயேசு ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. இன்றைக்கு அவருடைய கரத்தில் உன் இருதயத்தை கொடு. ஆண்டவரே, இதுவரை உம்மை நான் அறியாமல் வாழ்ந்திருக்கிறேன், என் இருதயத்தை உமக்கு தருகிறேன், என்னை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றும். எத்தனை ஆண்டுகள் பாவத்தின் சாபத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு விடுதலை இல்லாமல் பாவ பழக்கத்தில் அடிமைப்பட்டு கிடப்பீர்கள். இயேசு இப்பொழுது சுகம் கொடுப்பார். இப்பொழுது பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். ஒரு விடுதலை எப்பொழுதே இறங்கி வரும். இயேசுவே, எத்தனை பேர் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கீங்களே, கேளுங்க. உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுங்க. மனதுருகி சொல்லுங்க, அவர் உங்களை கழுவுவார். உங்களுடைய ரத்தத்தை, நம்முடைய ரத்தத்தினால் உங்களை கழுவுவார். ஆமென். உன்னை ஆண்டவர் ஒரு ஔஷதமாய், ஒரு மெடிசனாய், ஒரு அமுதமாய் தேவன் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு அமுத சுரபியாய் தேவன் உன்னை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. உன்னை ஒரு தேனாய் உன் குடும்பத்துக்கு ஆண்டவர் மாற்றுவார். அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, இந்த நாளில் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் மாற்றும். இன்றைக்கு தான் வந்தவர்களையும் இங்கு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளையும் தங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். அவர்களே தங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். நெகட்டிவ் தாட்ஸ், பிசாசின் வார்த்தைகள், முடியாது, வாழ முடியாது என்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் பாதாளத்துக்கு போகட்டும். இனி பரிசுத்த ஆவியானவர் பேசும். இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமேயுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாழை மறவாதே. ஆமேன். ஆமேன். நம்முடைய கர்த்தருடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இயேசு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருந்து உங்களை அவர் ஆசீர்வாதமாய் அவர் வைப்பார். ஆமேன். God bless you. God bless you. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.